ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் குக்கிங் ஆயில் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட ஆயில் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுறோமா குக்கிங்கில், அண்ட் எந்த மாதிரி ஆயில் எந்த மாதிரி குக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு ஆயிலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம ஆயிலெலாம் நம்ம கரெக்டான மெத்தடில் கரெக்டான டெம்பரேச்சரில் யூஸ் பண்ணோம்னா தான் ஃபுட்டு வந்து நமக்கு கரெக்டாக அமையும். அது மாதிரி நம்ம ஃப்ரை பண்ண ஆயிலையும் நம்ம திரும்பி ரீயூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் பற்றி பார்த்துடலாம். சன்ஃப்ளவர் ஆயில் பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் பாயிண்ட் வந்து 322 டிகிரி இருக்கிறதுனால அது வந்து வெர்சடைல் ஆயில். அது நீங்கள் ஹை டெம்பரேச்சரில் இருக்கிற நம்ம செய்யக்கூடிய டிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம பொரிக்கிறது, ஒரு பூரியாக இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம வடை பொரிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஹை டெம்பரேச்சரில் செய்ய வேண்டிய டிஷ்ஷஸ், அதாவது டீப் ஃப்ரை பண்ண டிஷ்ஷஸ்லாம் நம்ம வந்து இதில் நம்ம அதாவது சன்ஃப்ளவர் ஆயிலில் நம்ம பண்ணலாம். சன்ஃப்ளவர் ஆயிலில் வந்து நம்ம 6 months ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம்னா 6 months முடிச்சிடணும். அதுக்கப்புறமா கிரவுண்ட்நட் ஆயில் பார்த்தீங்கன்னா 227 ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட். சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரியே நம்ம வந்து அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணுறது, டீப் ஃப்ரை பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம கிரவுண்ட்நட் ஆயிலையும் பண்ணலாம். ஸோ ரொம்பவே வந்து நல்ல ஃப்ளேவர்ஃபுல் ஆயிலும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் பண்ணுற டிஷ்ஷஸ் எல்லாமே. அதே மாதிரி நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணால் கூட எல்லா ஐட்டம்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி டயபெட்டிக்ஸ்க்கு இந்த கிரவுண்ட்நட் ஆயில் ரொம்ப நல்லது. அதே மாதிரி நீங்கள் வந்து கோல்டு ப்ரெஸ் ஆயில் யூஸ் பண்ணிங்கனாக்க, கிரவுண்ட்நட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து 3 monthsக்குள்ளே முடிஞ்சிடணும். இல்லைனாக்கா வந்து அது சீக்கிரமாகவே ஸ்பாயில் ஆகிடும், அதோட ஃப்ளேவரும் சீக்கிரமாக போயிடும். அதனால் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயிலாக இருந்தாக்க இமிடியேட்டாக நம்ம முடிச்சிடணும். முறுக்கு, அதிரசம், இந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து கிட்ஸுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுக்கு கிரவுண்ட்நட் ஆயில் ரொம்ப அருமையான ஆயில். அடுத்தது நம்ம வந்து ஆலிவ் ஆயில் பற்றி பார்ப்போம். ஆலிவ் ஆயில் பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும், நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். சாலடு, ட்ரெஸ்ஸிங்க்கு, அதுக்கப்புறமா வந்து எல்லா சீசனிங்க்கும் நம்ம ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப லோ ஸ்மோக் பாயிண்ட், அதாவது 190 டிகிரி தான் இருக்குது. அதனால் நம்ம ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இல்லாமல் லோ டெம்பரேச்சர் குக்கிங் தான் பண்ண முடியும். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. 3 to 4 months வரைக்கும் நம்ம வந்து ஆலிவ் ஆயிலை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது கோகனட் ஆயில். கோகனட் ஆயிலும் வந்து ரொம்ப லோ மெல்ட்டிங் ஸ்மோக் பாயிண்ட் தான். அதே நேரத்தில் நம்ம வந்து ஹை டெம்பரேச்சரில் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அது இன்கேஸ் வந்து ரிஃபைன்ட் ஆயிலாக இருந்ததுன்னா நம்ம வந்து அதை வந்து பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். கோல்டு ப்ரெஸ்ட் கோகனட் ஆயில் ரொம்ப நாள் நம்ம வச்சுக்க முடியாது, 3 monthsக்குள்ளே முடிச்சிடணும். அதே மாதிரி ஏர்டைட் நல்ல டைட்டான கண்டெய்னர்ஸாக நம்ம யூஸ் பண்ணணும். கீ வந்து ரொம்ப ஹை ஸ்மோக் பாயிண்ட் 252. அதனால் வந்து கீயில் வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். லைக் பொரிக்கிறது, வறுக்கிறது, அந்த மாதிரி என்ன ஐட்டம் வேணாலும் நம்ம பண்ணலாம். அதனால் பிரச்சனை இல்லை. அது மாதிரி 6 months வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ரொம்ப ஹை ரொம்ப ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷனும் கூட கீ வந்து ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுறது ஹேருக்கு எல்லாமே ரொம்ப ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாமே ரொம்ப நல்லது. என்னோடய ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நான் எய்தர் கீ இல்லைனா ஆலிவ் ஆயில் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா வந்து நம்ம ஏர் ஃப்ரையரில் யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு கீ வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். அதே நேரத்தில் ஹெல்த்தியும் கூட. இல்லைனா ஆலிவ் ஆயில் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். எல்லா ஆயில் டிஸ்பென்சரோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரே பாட்டில் எல்லாமே நான் கொடுக்குறேன் லிங்க்கு, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து நம்ம பட்டரை பற்றி பார்க்கலாம். பட்டர் வந்து 177 டிகிரி செல்சியஸ் ஸ்மோக் பாயிண்ட்டு. ஸோ கம்பேரிட்டிவ்லி கீயோட பார்க்கும்போது லோ தான். அதனால் நம்ம வந்து ஹை டெம்பரேச்சர் இல்லாமல் லோ டெம்பரேச்சர் குக்கிங்க்கு தான் நம்ம வந்து பட்டரை யூஸ் பண்ணணும். இல்லைனா வந்து அது பர்ன் ஆகிடும். ஸோ பேக்கிங்க்கோ இல்லை வந்து ஏதாவது ஒரு லைட்டாக குக் பண்ணுற ஹை டெம்பரேச்சரில் குக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆயிலை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அது அட்வைசபிள் இல்லை. யாருமே வந்து ஆயில் வந்து ரீயூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. பட் வந்து நம்ம நிறைய அமௌண்ட் ஆஃப் ஆயில் வந்து பொரிக்கும் போது ஆயில் வந்து ரொம்ப க்ளவுடியாலாம் இல்லாமல் ஓரளவு நல்லா தெளிவாக இருந்ததுன்னா நம்ம வந்து ரீயூஸ் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து ஆயிலை வந்து நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு ரீயூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த டஸ்ட்டோடையும் ரெசிடியோடையும் நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா ஆயில் வந்து ஃபர்தராக கெட்டு போகும். அதனால் நம்ம வந்து எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஈவன் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் அது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாது. எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடும். ஏன்னா வந்து நம்ம வந்து அதில் ஃபுட் ஐட்டம்ஸை போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். அதனால் எவ்வளோ சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிடும். அதனால் சீக்கிரமாக நம்ம வந்து ரீயூஸ் பண்ணிடணும்.
இதுதான் ஆயில் பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறமா வந்து நான் ஆயில் டிஸ்பென்சரை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த டிஸ்பென்சர்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Premalata Arvindan. Bye.